நான் இப்போ ஜமைக்காவை சுற்றி பார்க்குறதுக்காக ஷிப்லேருந்து வெளியே வந்துட்டேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு நம்மளோட ஷிப்பு தான். மேலே வந்துட்டு இந்த ஜமைக்கன் ஃப்ளாக் இருக்கும். இந்த ஷிப்பு வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் போதும் அந்தந்த ஃப்ளாக் வந்துட்டு மேலே ஏற்றிடுவாங்க. ஸோ அது இந்தியா வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்தியன் ஃப்ளாக் தான் மேலே ஏற்றுவாங்க. அது மாதிரி தான். ஆனால் நம்மளோட ஷிப்பு வந்துட்டு இந்தியா வராது. யூஎஸ் அதுக்கப்புறம் கரேபியன் அந்த சைடு மட்டும் தாங்க சுற்றிட்டே இருக்கும். ஸோ ஜமைக்காக்குள்ளே வந்ததுக்கப்புறமேல்ட்டு என்ன ஒரு ஆச்சரியத்தை விட என்ன ஒரு சோகமாயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பீச்சும் வந்து ப்ரைவேட் பீச்சுங்க. ஃப்ரீ பீச் அவ்வளோக்கு இல்லைங்க. ப்ரைவேட் பீச்சுனா பூட்டி வச்சுட்டு உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு ஒரு 400-500 கேட்குறாங்க. நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு மாதம் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னும் சம்பளம் கூட வாங்கலை. ஸோ அதனால் இருந்துட்டு நான் அவ்வளோக்கு எதுவும் பண்ணலை. ஊர்லேருந்து கொஞ்சம் காசு மட்டும் நான் ஒரு $1 மாற்றிட்டு வந்தேன். இங்கே வந்து டாலர் வந்துட்டு யூஸ் ஆகும் இந்த கரேபியன் கண்ட்ரிஸ் எல்லா சைடுமே. அவங்களுக்கும் தனியாக காசு வச்சுருக்காங்க. இருந்தாலும் டாலர் வந்து பொதுவாக எங்கே வேணால் மாற்றிக்கலாம். அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பேர் மட்டும் போட்டிருக்கும், ஜமைக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு கண்ட்ரிக்கு போனேன்னா பேர் மட்டும் இருக்கும். அந்த ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கும், நம்ம வீட்டு பீரோலாம் மாட்டிக்கலாம். அது மட்டும் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்புறம் அந்த இவங்க இதெல்லாம் பார்த்து இந்த ஜமைக்கன் ஃப்ளாக் வச்சுட்டு அவர் மேலே ஹைட்டாக இருக்கார். அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு என்கிட்ட பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால உள்ள அவ்வளோக்கு போகலங்க. வேலையை முடிச்சுட்டு பார்த்துக்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். இதான் நம்ம ஷிப்போட பின்பகுதி. நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த கார்னிவல் வெனிசியான்னு போட்டிருக்கோம். ஸோ நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you.